உங்களிடம் யாரேனும் கடன் பெற்றுக்கொண்டு கடனை திரும்ப தராமல் உங்களை ஏமாற்றுகிறார்களா? வாங்கிய காசை திரும்ப கொடு என்று நீங்கள் கேட்டும் கடனை திரும்ப கொடுக்க முடியாது, முடிந்ததை பார்த்துக்கொள் என்கிறார்களா? அல்லது ஓடி ஒளிகிறார்களா? அல்லது தலைமறைவாகி விட்டார்களா? அப்படி என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு பிச்சைக்காரனுடைய பிச்சை பாத்திரத்தில் உங்களுடைய பணத்தை போட்டு விட்டதாக எண்ணிக்கொள்ளுங்கள். இவன் ஒருவன் கடனை உங்களுக்கு திரும்ப தராததால் இனி கடனே கொடுக்க போவதில்லை என்ற முடிவிற்கு வந்து விடாதீர்கள். ஏனென்றால் கடன் கொடுப்பது என்பது ஒரு பேருதவி. அத்தகைய பேருதவியை செய்யும் நிலையிலே நீங்கள் இருப்பதற்காக இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் செய்த தவறு என்னவென்றால், தகுதியற்ற ஒரு நபருக்கு நீங்கள் கடன் கொடுத்தது. அந்த தகுதி என்னவென்றால், தன்மானத்தை உயிராக கருதாதவனுக்கு நீங்கள் கடன் கொடுத்ததே. ஏனெனில் தன்மானத்தை உயிராக கருதுபவன் வாங்கிய கடனை நிச்சயம் திரும்ப கொடுப்பான். தன்மானத்தை உயிராக கருதாத இழிகளும் மட்டுமே வாங்கிய கடனை திரும்ப கொடுக்க மாட்டார்கள், ஓடி ஒளிவார்கள், தலைமறைவாவார்கள். ஆக கடன் கொடுப்பது என்பது ஒரு பேருதவி. அதை தன்மானத்தை உயிராக கருதுபவனுக்கு கொடுங்கள், நல்லதே நடக்கும். கடனை திரும்ப கொடுக்காமல் ஏமாற்றியவர்களை இந்த பிரபஞ்சமானது அவர்களிடமிருந்தோ அவர்களின் தொடர்ச்சிகளிடமிருந்தோ 1க்கு 10 நிச்சயம் பிடுங்கிக் கொள்ளும். ஆக நீங்கள் தன்மானத்தை உயிராக கருதும் நபர்களுக்கு கடன் கொடுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி.